இந்த நாளின் மெல்லிய சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு அந்த நெருக்கமான ஒரு நடைபயணத்துல போகும்போது when you walk with Jesus he transforms you என்ற தலைப்புல நாம் பார்த்து வருகிறோம். ஆண்டவரோடு கூட நாம் நடக்கிற அந்த நடைபயணம், அந்த உரையாடல், அந்த உறவு உங்களையும் என்னையும் மாற்றுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல முதலாவது நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து helps us to encounter ourselves. நாம் நம்மை சந்திப்பதற்கு அவர் உதவி செய்கிறார். அது நம்முடைய மாற்றத்திற்கான முதல் படியாக அமைகிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திப்பதற்கு எழுதப்பட்டவைகளில், வேத வாக்கியங்களில் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய மாற்றம் நிகழ்கிறது. அது இரண்டாவது படியாக பார்க்கிறோம். மூன்றாவதாக, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிற நடைபயணம் உங்களையும் என்னையும் மாற்ற வேண்டும் என்றால் மூன்றாவது நடக்க வேண்டிய ஒரு என்கவுண்டர் என்னவென்றால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 35 முடிய. அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். மூன்றாவதாக, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு we need to encounter others. பிறரை நாம் சந்திக்க வேண்டும். We need to encounter others who have encountered Christ. கிறிஸ்துவை சந்தித்திருக்கிற, வேத வாக்கியங்களிலே கிறிஸ்துவை அறிந்திருக்கிற பிறரை நாம் சந்திக்கும் பொழுது, அவர்களோடு கூட நமக்கு ஒரு உரையாடல் ஏற்படும் பொழுது, ஒரு ஐக்கியம் ஏற்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிற ஒரு பெரிய மாற்றத்தை நாம் அனுபவிக்க முடியும். இங்க இந்த 2 சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த உடனே, அவர் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்ட உடனே, புரிந்து கொண்ட உடனே, எருசலேமுக்கு திரும்பி வந்து நிறைய பேரை சந்திக்கிறாங்க. யாரை சந்திக்கிறாங்க? அவர் சீமோனுக்கு தரிசனமானதை இவர்கள் கேள்விப்படுகிறார்கள். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஆண்டவர் தரிசனமானாரோ அவர்களெல்லாம் அந்த இடத்துல they are meeting with each other. ஒருவர் சந்தித்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இல்லையா? இதுதான் என்கவுண்டர் வித் அதர்ஸ்ல ரொம்ப முக்கியம். அவர்களுடைய அந்த என்கவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸை, எப்படி இவர்கள் ஆண்டவரை தரிசித்தார்கள், எப்படி சீமோனுக்கு தரிசனமானார், எப்படி எம்மாவூருக்கு போகிற சீஷர்களுக்கு தரிசனமானார், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இந்த என்கவுண்டரிங் அதர்ஸ் அண்ட் ஷேரிங், இது விசுவாசத்திலே வளர செய்கிறது. இது ஆண்டவரோடு உள்ள உறவிலே நீங்களும் நானும் வளர்வதற்கு உதவி செய்கிறது. இது ஒரு முக்கியமான படி. உங்களுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை மாறுவதற்கு இந்த ஐக்கியம், ஒருவர் சந்திப்பதும், கிறிஸ்துவோடு கூட நம்முடைய உறவின் அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொள்வதும் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. இந்த இடத்துல இவங்க அப்படி சேர்ந்து அதை பகிர்ந்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்படி இவங்க when they were encountering others, எல்லாரும் ஒருத்தர் சந்திச்சு பேசிக் கொண்டிருக்கும் போது அங்க இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறத பார்க்கிறோம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு திருச்சபையாக நாம் இதைத்தான் செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் கூடி வரும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் நம்முடைய விசுவாச அனுபவங்களை, ஆண்டவரோடு உறவின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு கூடி வரும் பொழுது we can experience God. ஆண்டவரை நாம் இணைந்து சந்திக்க முடியும். ஆண்டவர் இந்த இடத்துல தரிசனமாகிறார், சமாதானத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், ஏன் கலங்குறீங்க, ஏன் பயப்படுறீங்க, என்னை தொட்டு பாருங்கள். இப்போ ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை இண்டிவிஜுவலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. இங்க they are together experiencing Christ. This is real transformation. இன்னைக்கு திருச்சபையின் மாற்றம் என்றால், அல்லது குடும்பங்களாக நமக்குள் மாற்றம் வர வேண்டும் என்றால், நாம் இப்படி இணைந்து வரும் பொழுதுதான், ஒருவர் சந்தித்து நம்முடைய விசுவாச அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஆண்டவரை நாம் வாஞ்சிக்கும் பொழுது நாம் ஆண்டவரை அனுபவிக்க முடியும். இல்லையா? அருமையான வசனம் சொல்லுகிறது பாருங்க, 39ஆம் வசனம், லூக்கா 24:39. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி, நான் தான் என்று அறியும்படி
என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் என்கிறார். ஒரு அஸ் அ குரூப்பா அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் என்கவுண்டர் பண்ணி அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தொட்டு பாருங்கப்பா, நான் தான் என்று அறியும்படி, டு எக்ஸ்பீரியன்ஸ் மீ, என்னை நீங்கள் அனுபவிக்கும்படி என்னை தொட்டு பாருங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஒரு உறவில, ஒரு அந்த நடை பயணத்துல என் வாழ்க்கை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்வதற்கு this coming together is very important, because as we come together, நாம் ஒருவர் இணைந்து சேர்ந்து வரும் பொழுது நம் ஆண்டவரை தொட்டு பார்த்து அனுபவிக்க முடியும். அவரோடு உள்ள ஒரு நெருங்கிய உறவை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை இன்னும் ஆழமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த குரூப்பை பார்க்கும்போது ஆண்டவர் அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுகிறார். அந்த குரூப் இடத்துல ஆண்டவர் திரும்பவும் தன்னை குறித்து சொல்லுகிறார். வேத வாக்கியங்களில் சொன்னவைகள் எப்படி நிறைவேறுகிறது என்பதை டீச் பண்றாரு. கடைசியா ஆண்டவர் அவர்கள் அப்படி இணைந்து இருக்கும் பொழுதுதான் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஸ்டெப் அந்த இடத்துல சொல்லுகிறார். அதை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். லூக்கா 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆண்டவர் இவங்க இந்த குரூப்பா சேர்ந்து வந்திருக்கும் போதுதான் சொல்லுகிறாரு, உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியின் அருளை செய்ய போகிறேன், நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் காத்திருங்கள், உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் கூடி வரும் பொழுது when we encounter others, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நேராக கடந்து செல்லுகிறோம். இன்றைக்கு இந்த கூடி வருதலை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா, இல்லை விட்டு விடுகிறோமா? இல்ல, இன்னைக்கு நிறைய ஆன்லைன் வந்துருச்சு, இன்னைக்கு நிறைய காரியங்கள் டிஜிட்டலா வந்துருச்சு. பட் எவ்வளவுதான் டிஜிட்டலா வந்திருந்தாலும், எவ்வளவுதான் ஆன்லைனா வந்திருந்தாலும், நம்ம ஒருவர் முகமுகமாய் சந்தித்து நம்முடைய அனுபவங்களை, நாம் ஆண்டவருக்குள்ள உறவை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம் ஆண்டவரை இணைந்து அனுபவிக்க முடியும். இணைந்து ஒரு பெரிய மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா? நேசிக்கிற பரலோக பிதாவே, நீர் எங்களோடு நடந்து வருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு நெருக்கமான அந்த நடையிலே போகும் பொழுதப்பா எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைகிறது சுவாமி. அதற்கு முக்கியமான ஒரு படியாக நாங்கள் ஒருவரை சந்தித்து ஒருவரோடு ஒருவரை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இணைந்து உம்மை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.